அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக என்னுடைய பதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. காலையிலேருந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நேற்று சங்கரங்கோவில் ஜிஹெச்சில் போயிட்டு நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததை ஒரு ராங் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு, இவங்க டாக்டரே கிடையாது, மருத்துவ அணி அப்படிங்கிறதுனால அரசு நிர்வாகத்தில் இவங்க தலையிடலாமா, இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது, இவங்க என்ன டாக்டரா, இவங்க எதுக்கு ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி ஆய்வு செய்யலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் சமூக ஊடகங்கள்ல நான் பார்க்குறேன். திமுக பிரிவினர்ல இருந்தும் கேள்வி கேட்குறாங்க, மருத்துவத்துறையினர்ல இருந்தும் கேள்வி கேட்குறாங்க. எஸ்பெஷலி நியூஸ் தமிழ் சேனல்ல இருந்து எனக்கு இப்போ கால் பண்ணி பேசினாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்டுக்கே நம்மளை கொண்டு வரதுக்கு நியூஸ் தமிழ்ல இருந்து ட்ரை பண்றாங்க. நியூஸ் தமிழ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, சங்கரங்கோவில் ஜிஹெச்ல இருந்து வெட்டுப்பட்ட பாகம் ஐஸ்ல பதப்படுத்தாம கொண்டு போனதுனால அழுகி போச்சு, அந்த பாடி பார்ட்ஸை பிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கால் பண்ணி, நம்ம என்னங்கிறத விசாரிக்கலாமா மேடம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதாமே அப்படின்னு சொன்ன உடனே மருத்துவமனையோட இன்சார்ஜ் எந்த டாக்டரோ அந்த டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இது உண்மையா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க மேடம், அது ஆம் லெவல்ல இருந்து கட் ஆயிருக்கு, பெரிய பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நார்மல் சலைன் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது கிரஷ் இன்ஜுரி, அதுல சிமெண்ட் இதுல அப்படியே கிரஷ் ஆயிருக்கு, அதனால எவ்வளவுதான் நம்ம வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன துகள்கள் இருந்தது, டைம் வேஸ்ட் பண்ணாம அனுப்புனாதான் பிளான்டேஷன் பண்ண முடியுங்கிறதுனால நாங்க சீக்கிரமா அனுப்பிட்டோம். ஐஸ் போட்டு தான் அனுப்பியிருக்கோம், அவ்வளவு பெரிய பாக்ஸ் இல்ல, பட் கேரி பேக்ல போட்டதுக்கு அப்புறமா ஐஸ் பதப்படுத்தி தான் நாங்க அனுப்பியிருக்கோன்றத ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பிரஸ் மீட் வச்சு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், நீங்க ஜிஹெச்க்கு வாங்க, அந்த மாதிரி தப்புலாம் நடக்கல அப்படிங்கறது சொல்றோம். இதை சொன்னதுல நிஜமாவே தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. இந்த நியூஸ் தமிழ்ல இருந்து இந்த விஷயத்தை மாற்றி நான் என்னமோ திடீர்னு போய் ஆய்வு பண்ணதாவும், அது எப்படிங்க, ஒரு பேசிக் நர்சிங் பை ப்ரொஃபஷன், நான் என்ன படிச்சிருக்கேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் டாக்டர் கிடையாது, பட் 15 years ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எம்எஸ்சி நர்சிங், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் இன் ஹெல்த் கேர் குவாலிட்டி, சிபிஹெச்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் என்ஏபிஹெச் அசஸர், ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத அசஸ் பண்ணி ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு அசஸர். இவ்வளவும் நான் படிச்சிருக்கேன். பேசிக்கா ஓரளவு மெடிக்கல் நாலேஜும் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். மருத்துவமனை அமைப்பாளர்ன்ற முறையில ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, என்ன பிரச்சனை நடந்திருக்குங்கிறத பேசிட்டு நம்ம இதை ஹெல்த் மினிஸ்டருக்கு கொண்டு போகலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டுமே ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணோம். அது ஆய்வு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்றேன். தயவு செஞ்சு நியூஸ் தமிழ் உங்களோட டிஆர்பிக்காக எங்களோட வாழ்க்கையை பலியாக்காதீங்க. ஒரு மருத்துவ அணி அமைப்பாளரோட லிமிடேஷன் என்ன, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அரசு மருத்துவமனையில போய் ஆய்வு பண்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்ல. நாங்க மருத்துவ அணில இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் போனோம். தயவு செஞ்சு நியூஸ் தமிழ் உங்களுடைய சொந்த லாபத்துக்காக ஹெட்டிங் கேப்ஷன் வைக்கிறப்போ திடீர் ஆய்வு, அரசு அதிகாரிகளுக்கு இவங்க எதுக்கு குறுக்க வராங்க, இந்த மாதிரி கேப்ஷன்லாம் போட்டு எங்களுடைய வாழ்க்கையை அழிக்காதீங்க. எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களுக்கு தெரியும். நாங்க அதுக்குள்ள மட்டும்தான் இருந்தோம். நாங்க ஆய்வு பண்ணல, டிஸ்கஷன் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை விளக்கம் கொடுத்தோம், அவ்வளவு மட்டுமே. தேங்க்யூ.